துடி இணையும் அல்லும் பகலும் அனவரதம் குறித்தான் போல் கல்லும் சொல்லாதோ கவியே வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தே தேற்றிருப்பான் வெள்ளை அரியாசனத்தில் அரசருமை சரியாசனம் வைத்த தாய் கல்வியெல்லாம் அறியப்படுகின்ற கலைவாணின் தாயுடைய பங்கியமான பாதங்களை போட்டி ஏற்றிக்கொண்டு இந்த ஆலயத்திலிருந்து வேண்டுமாறு வேண்டும் பலவனத்தையும் நல்கின்ற மரவன் குழு மத்தி குழுக்காடு நரசிங்க வைரவ பெருமானுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக்கொண்டு என்னை இந்த வகையில் படைத்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்க என்னுடைய தந்தையும் குழுவாகிய பண்டிதர் சைவ புலவர் மாவண்ணா கனதாயாவுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக்கொண்டு என்னுடைய வைரவ பெருமானுடைய சித்திர பரணி அந்த உற்சவ பெருவிழாவிலே உங்கள் எல்லோருக்கும் வைரவ பெருமானுடைய அருளும் பக்தியின் என்ற தலைப்பினூடாக ஒரு சொற்பொழிவு ஆற்றிருக்கின்றேன். இந்த வைரவ பெருமான் இந்த உலகத்திலே நமக்கு எப்படி தோற்றம் பெற்றார், எதற்காக இந்த இடத்திலே பூமியிலே அவதரித்தார் என்று எல்லோரும் அறிய வேண்டும். சாதாரணமாக இந்த வைரவ பெருமான் என்று சொன்னால் காவல் தெய்வம், நம்மையெல்லாம் காக்கின்ற காவல் தெய்வமாக இந்த வைரவ பெருமான் இருக்கிறார். இந்த வைரவ பெருமான் காவல் தெய்வமாக எப்படி தோற்றம் பெறுகிறான் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சிவபெருமானுக்கு 5 முகம் இருக்கின்றது. சிவபெருமானுக்கு 5 முகம் சொன்னால் ஈசானம், தற்புருஷம், அபூர்வம், வாமதேவம், சக்தியோசானம். இப்படி சிவனுக்கு 5 முகம் இருக்கின்றது, 5 தொழில் இருக்கின்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறந்தல். இப்படி 5 சிவனுடைய முகமும் இந்த 5 தொழில்களை பஞ்ச இலக்கியத்தை கொடுக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அப்ப சிவனிடத்திலே இருந்து சிவன் இந்த 5 தொழிலுக்கும் 5 தெய்வத்தை அங்கே படைக்கின்றார் அல்லவா? அந்த 5 தெய்வங்களை படைக்கின்ற பொழுது அங்கே சிவன் இந்த உலகத்தை படைப்பதற்காக அந்த பிரமா உலகத்தை படைக்கின்றார். அப்ப அந்த பிரமாவுக்கு 5 முகம் இருக்கின்றது. அப்ப 5 முகம் கொண்ட பிரமா இந்த உலகத்தையே நான் தான் படைக்கின்றேன், ஆகவே நான் தான் பெரியவன் என்று அந்த பிரமாவுக்கு அகங்காரம் கொள்கின்றான். அகங்காரம், ஆணவம், மமதை, செருக்கு என்று சொல்லுகின்ற 4 இந்த பிரமாவுக்கு ஏற்படுகிறது. அப்படி பிரமா அகந்தை செருக்கு ஏற்பட்டு தனக்கு 5 முகம் இருக்கின்றது. ஆகவே சிவனுக்கும் 5 முகம் இருக்கின்றது. ஆகவே தனக்கும் 5 முகம் இருக்கின்றது என்று பிரமா அங்கே ஆணவம் கொண்டு அங்கே எல்லா இடங்களிலும் இருக்கின்ற தேவர்களை சொல்லுகின்றார். நீங்கள் சிவனை பணியாது என்னை வணங்க வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற தேவர்கள் எல்லோருக்கும் அங்கே அந்த பிரம்மா வேண்டுகின்றார். அப்படி வேண்டுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற தேவர்கள் எல்லோரும் துன்பம் கொள்ளுகிறார்கள். இப்படி இந்த இடத்திலே அந்த பிரம்மா சொல்லுகின்றார் தன்னை வணங்க வேண்டும் என்று. இந்த சைவ சமயத்துடைய முழுமுதற் கடவுள், முழுமுதற் தெய்வம் சிவபெருமான். சிவ சம்பந்தமுடைய சைவ சமயம். அப்ப இப்படி முழுமுதற் கடவுளாக ஏகம் சத் விப்புற பௌத பதந்தி எல்லாம் ஒன்றுதான். ஆகிய ஒன்றிலிருந்து ஏகத்திலிருந்து தான் பலவித உருவாக்கம் ஏற்படுகிறது. அப்படி ஏகமாக சிவபெருமான் இருக்கின்றார். அங்கே ஆணவம் கொண்டிருக்கின்ற அந்த பிரமனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று சிவபெருமான் எழுதுகின்றார். ஏனென்றால் இந்த இடத்திலே தன்னை நம்பி வந்து அங்கிருக்கின்ற திருவள்ளுவரும் வேடுகின்றார்கள். இப்படி வந்தவர்களுக்கு ஆணவம் கொள்ளுகின்றான், தன்னை வணங்குமாறு பணிக்கின்றான். இந்த ஆணவம் கொண்ட அந்த 5 தரை கொண்ட பிரமாவை அங்கே அந்த இடத்தில் அவருடைய செருக்கை நீக்க வேண்டும், அந்த ஆணவத்தை நீக்க வேண்டும் என்று அவருடைய முழுமுதற் கடவுளாக இருக்கின்ற சிவபெருமான் எண்ணிக்கொண்டு தன்
பெருமானை தோற்றுவிக்கின்றார். ஏனென்றால் இந்த 5 தலை கொண்ட பிரம்மாவுடைய ஒரு நடுத்தலை உச்சித்தலையை கிள்ளி அறிவதற்காக அங்கு வைரவ பெருமானை அந்த இடத்திலே சிவபெருமான் அங்கே அழிப்பதற்காக தோற்றுவிக்கின்றார். அப்படி தோற்றமற்ற வைரவ பெருமான் அங்கே 5 தலை கொண்ட பிரம்மனுடைய நடுத்தலையை அந்த வைரவ பெருமான் தன்னுடைய கைகளாடி அங்கே அள்ளி வருகின்றார். அதுதான் அங்கே நாமக்கரசர் தன்னுடைய திருவார பதிகத்திலே வைரவ பெருமான சிறப்பை அங்கே உணர்த்துகின்றார். வினித்தவள் கதிர்கொள் சூளம் வெளிப்படு தமறு கங்கை தரித்ததோ கூலகால பைரவன் ஆகி வேடம் உரித்துமை எச்சங்கண்டு ஒன்றிலும் அணிவாய் வெள்ள சிரித்தருள் சேர்ந்தான் செய்நெறி செல்வனாரே என்று இந்த வைரவ பெருமானுடைய சிறப்பை அவருடைய திருநாவுக்கரசு நாயனார் அவருடைய திருவார பதிகத்திலே பாடியிருக்கின்றார். அப்படி மேலானந்த வைரவ பெருமான் அந்த 5 தலை கொண்ட பிரமனுடைய நடுத்தரை அங்கே அள்ளி அறிகின்றார். தெரிந்த பொழுது அந்த பிரமனுடைய அகந்தை ஆணவம் எல்லாம் நீங்குகிறது. நீங்கின பிறகு 4 முகனானார். 4 முகத்தை கொண்டார். இன்னைக்கு இந்த ஊரிலே நாங்கள் வாழுகின்றோம். இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லோருக்கும் ஆணவம் நான் என்ற மமதை செதுக்கிருக்கிற எல்லாத்தையும் விட்டு நீக்க வேண்டும். ஏனென்றால் இந்த படுத்தொழிலை செய்கின்ற பிரம்மாவை எங்களுடைய சிவபெருமான் எப்படி தன்னுடைய உருவத்திலிருந்து அழைத்திருக்கின்றார் பாருங்கள். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்கின்ற பாவ வினைகள் எல்லாம் அங்கே அழிக்கின்ற தன்மை இந்த வைரவ பெருமானுக்கு இருக்கிறது. ஏனென்றால் சிவனும் வைரவர் வைரவரும் சிவன் தான் 2 நோடுவார். நீங்க நினைக்கலாம் சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள் சிவனுக்கு. முதலாவதாக அங்கே விநாயகர் பெருமான், 2வதாக முருகப்பெருமான், 3வதாக வீரபத்திர பெருமான், 4வதாக வைரவ பெருமான், 5வதாக ஐயனார் பெருமான். அப்படி பாருங்க, அந்த ஆணவம் கொண்ட பிரமனை எப்படி இந்த வைரவ பெருமான் அழித்து அங்கே விடுதலை தந்தார். அதே போல நீங்களுடைய வருகின்றீர்கள் இந்த ஆலயத்தை பார்க்கின்ற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஆலய சூழலெங்கும் இயற்கைகளில் கொஞ்சம் இந்த மரங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றது. இந்த ஆலயம் முன்பு காலத்திலே சின்னஞ்சூர் குடிசையிலே ஆலயமாக இருந்திருக்கின்றது. இன்றைக்கு 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த வைரவ பெருமான் ஒரு பெரிய ஆலயமாக வளர்ந்திருக்கின்றார். அந்த வைரவ பெருமானுடைய அருள்தான். தன்னையிலும் நன்மையில் தோட தாழ தரும் சக்தி பின்னவிதான் எங்கள் விதான். இறைவன் எல்லா இடங்களிலும் நினைக்கின்றார், எல்லா இடங்களிலும் இருக்கின்றார். நாங்கள் நினைக்கின்ற பொழுது எதுவும் நடைபெறாது. இந்த வைரவ பெருமானுடைய விரதத்திலே முக்கியமான விரதம் 2 விரதம். ஒன்று சித்திரப்பரணி, மற்றது ஐப்பசி பரணி. இந்த சித்திரப்பரணி விரதம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அங்கே அடியோர்கள் எல்லோரும் ஒவ்வொரு ஆலயமாக அங்கே காவடிகள் எடுத்து வந்து பாற்புட பாடி எடுத்து வந்து கற்பூர சக்தி எடுத்து நடைமுறையாக வந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் எங்களுடைய சைவ தமிழ் கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை பின்பற்றி இன்றைக்கு அடியோர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். வைரவ பெருமானுடைய நன்மை பெறுவதற்காக. நக்கு நக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே கொக்கு நிற்கும் பொன்னாசடை புண்ணியம் கொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவர் அவர்தமே நானே. நாங்கள் நினைக்கின்ற பொழுது நாங்கள் மனதிலே இறைவனை சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கின்றேன் என்றால் ஒரு மனிதன் நிற்கின்றான், ஒரு மனிதன் படுத்து உறங்குகின்றான், ஒரு மனிதன் இருக்கின்றான். அங்கே 3லும் ஆலை அமைக்கின்றான். அது எல்லோருக்கும் தெரியாது. இந்த மனிதனுடைய தலையை பாருங்கள். இந்த தலை ஆலயத்துடைய அர்த்த மண்டபம் கருவறை குறிக்கிறது. அடுத்தது மனிதனுடைய மார்பை பாருங்கள். அங்கே அர்த்த மண்டபம், அங்கே மகா மண்டபத்தை குறிக்கிறது. வயிற்றை பாருங்கள், இஸ்தம்ப மண்டபம், நீங்கள் அமர்ந்திருக்கின்ற மண்டபம். காலை பாருங்கள், அங்கே கோபுரம். அப்ப எப்படி இந்த ஆலய அமைப்பும் மனிதனுடைய நிலையும் ஒன்றாக லயிக்கின்றதல்லவா? லயிக்கின்ற இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஆலய தரிசனத்தை நாங்கள் இறைவனை பணிய வந்திருக்கின்றோம்.
பணிமின் பணிமின் வைரவ பெருமானுடைய பாதத்தை பணிமின். அப்படி பணிதால் நாங்கள் நினைக்கின்ற சகல ஐஸ்வர்யங்களும் தருகின்ற நரசிங்க வைரவ பெருமான் இருக்கிறார். இந்த நரசிங்க வைரவ பெருமான் இருக்கின்ற அடுத்ததாக அந்த வைரவ பெருமான் அங்கே அந்தகாசுரனையும் அளித்தார். அந்த அந்தகாசுரன் இருக்கின்றான். இந்த அந்தகாசுரன் இந்த உலகத்திலே சிவனிடத்திலே தவம் வருகின்றான். இந்த உலகத்தை எனக்கு இந்த உலகத்தை நான் அசுரனாக இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று அங்கே சிவனிடத்திலே அந்த அந்தகாசுரன் தவம் செய்கின்றான். அப்படி தவம் செய்கின்ற போது அந்த அந்தகாசுரனுக்கு சிவபெருமான் நல்ல சகல செல்வங்களையும் கொடுக்கின்றார். சொல்லுவார்கள், எல்லோரும் மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் சற்று பணமோ சற்று ஏராளமான எதுவும் பதவியை கிடைத்தால் அவர்களுக்கு அங்கே ஒரு ஆணவம் எல்லோருக்கும் கூடும். அதே போல அந்தகாசுரனுக்கும் ஆணவம் ஏற்படவில்லை. சிவனிடத்திலே தவத்தை பெற்று சிவனிடத்திலே சகல பேறுகளையும் பெற்று சிவனை மதிக்காது அந்தகாசுரன் அங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் துன்பம் செய்கின்றார். அப்படி துன்பம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை பார்த்த எங்களுடைய தேவார்கள் எல்லோரும் அங்கே சிவனிடத்திலே முன்னம் பெயர்ந்தார்கள். இவரை என்ன செய்யலாம்? அப்போ சிவன் சொல்லுகின்றார், இந்த அந்தகாசுரன் என்னிடம் தவத்தை பெற்றிருக்கின்றான், அவனை நான் அழிக்க முடியாது. இந்த அந்தகாசுரனை வைரவ பெருமானாக இருக்கின்ற கேத்திர பாலர் என்று சொல்லுகின்ற வைரவ பெருமான் அழிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார் என்று சிவன் உச்சரித்து விட்டு செல்லுகின்றார். அப்படி உச்சரித்து விட்டு செல்லுகின்ற பொழுது அந்த அந்தகாசுரனை வைரவ பெருமானுடைய உருவமாக இருக்கின்ற கேத்திர பாலர் அந்த ஆணவம் கொண்டு அந்தகாசுரனை அழிக்கின்றார். அழித்து எங்களுக்கு விடுதலை தருகின்றார். இந்த கதைகளை எல்லாம் ஏன் சொல்வதென்றால், அங்கே எங்களுடைய சைவ சமயத்திலே முன்னொரு காலத்திலே எங்களுடைய சைவ சமயத்தை அங்கே ஆங்கிலேயர் போர்த்துகீயர்கள் அழித்த பொழுது இந்த 5ஆம் நூறாக இருக்கின்ற ஆறுவனார் சொன்னார், இந்த சரீரம் எமக்கு கிடைத்தது நாங்கள் கடவுளை வணங்கி முக்தி இன்பம் பெரும் பொறுத்தே. அப்படி உடம்பை எமக்கு தந்திருக்கின்ற இறைவன் உடம்புக்குள்ளே ஒருவர்கள் கண்டேன், உடம்புக்குள்ளே சிவனை கண்டேன், உடம்புக்குள்ளே அவன் நாமத்தை உச்சரித்தேன், உடம்பே சிவசிவா உடம்பே வைரவா என்று பட்டியல்தான் சொல்லுகின்றார். பாருங்கள், நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றோம். நாங்கள் ஒருவேளை உணவு உட்கொள்ளாத விட்டால் அங்கே சூழ்ந்து விடுவோம், அப்படி சூழ்ந்து படுத்து விடுவோம். இன்னைக்கு பாருங்கள், இறைவன் மீது சிவன் மீது வைரவர் மீது பக்தி கொண்ட பட்டினத்தடியாரை பாருங்கள். இந்த பட்டினத்தடியாருக்கு என்ன வேலை என்றால் சிவனையும் வைரவரையும் வணங்குவதுதான் வேலை. அப்படி இந்த சூலத்தை வணங்குவதால் அதற்கு வேலை. அப்படி பட்டினத்தால் வணங்கி கொண்டு பட்டினியாக கிடப்பார். அப்படி மாலை ஏற்பட்ட பொழுது வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்துதான் உணவை உட்கொள்வதால் பட்டினத்தார். அப்படி பட்டினத்தார் ஒவ்வொரு வீடும் சென்ற மாலை உணவு பிச்சை எடுத்து உண்ணுகின்ற பொழுது ஒரு வீட்டுக்கு செல்லுகின்றார். அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த உணவு தர மாட்டோம். அப்படி எண்ணிக்கொண்டு இருக்கின்ற பொழுது பட்டினத்தார் என்ன செய்கின்றார் என்றால், அங்கே சிவனுடைய வைரவருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு அந்த ஆலயத்தில் இருக்கின்றார். சிவனே வைரவனே, எனக்கு யாரும் உணவு தரவில்லை, நான் பட்டினியாக இந்த இடத்திலே கிடக்கின்றேன், நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அங்கே சிவனையும் வைரவரையும் அந்த பட்டினத்தார் ஒட்டி வணங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி வணங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே அப்படி தியானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், சிவத்தியானம் செய் செய் சிவமே நாதனில் மெய்மை அமுனியனைக்கும் பொய்மை அதனை அறிந்து என்று நாங்கள் எண்ணிக்கொள்கிறோம். அப்படி பட்டினத்தால் பசியுடன் சிவனையும் வைரவரையும் எண்ணி விரதம் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது பாருங்கள், அங்கே உமாதேவியார் காட்சி கொடுத்து அமைக்கப்பட்டுள்ளார். இந்த கதைகள் எல்லாம் ஏன் சொல்வதென்றால், நீங்கள் அறிய வேண்டும், சைவ சமயத்தில் பிறந்த நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நீங்கள் செல்ல வேண்டும். இன்னைக்கு நீங்கள் ரயிலை பாருங்கள், ரயில் அந்த புகையிரத வண்டியானது தண்டவாளம் இல்லாமல் சென்றார். அதேபோல் நாங்கள் ஆலயம் வருகின்றோம், ஏன் வருகின்றோம், இந்த ஆலயத்தில் எதற்கு வருகின்றோம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் ஆலயம் வந்துவிட்டு இன்னும் கைத்தொலைபேசியை பார்க்கின்றோம்.
அதையெல்லாம் நீங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே எல்லோருக்கும் கை முன்னேற காலத்திலே ஆலயம் வருகின்ற பொழுது பூக்கள் அச்சய தட்டுகள் எல்லாம் கொண்டு அடியவர்களால் இன்றைக்கு கையில் கைத்துள்ளது. அதை நீக்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை விஷயம் ஆலயம் வருகின்ற பொழுது எங்களுடைய ஆன்மா இந்த மனமெல்லாம் இங்கே ஒன்றாக சஞ்சரிக்கு நடத்தில்தான் நாங்கள் வருகின்றோம். எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் இறைவனுக்கு நாங்கள் செலுத்த வருகின்றோம். அந்த இடத்திலே எங்களுடைய மனம் கூட வாழ்வோம். இப்படி மனதை நாங்கள் மனம் வாக்கு காயம் இந்த 3 திரிகரணத்தை நாங்கள் வயிறு மீது செலுத்தி நீங்கள் பிள்ளைகள் எல்லா இடங்களிலிருந்து இது இருக்கின்றது நீங்கள் சற்று விலை கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சிந்தனை சொல் செயலெல்லாம் இந்த வைரவ பெருமான் மீது நீங்கள் செலுத்தி விட்டால் இந்த வைரவ பெருமான் எல்லோருக்கும் நல்லுணர்வாக இருக்கிறார். இந்த வைரவ பெருமானுடைய சிறப்பை எல்லாம் நாங்கள் என்ன இந்த கந்த புராணத்திலே அங்கே கச்சியப்ப சிவாச்சாரியார் போட்டுகின்றார். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிண்ணியை ஒளிந்தவானவர் உறுதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரிதடு மடுகளை பூர்த்தி செய்வோம் என்று அதை வைரவ பெருமானை கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் போட்டுகின்றார். இப்படி போற்றியவர்க்கெல்லாம் நல்ல விடுவது தந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். இந்த வைரவ பெருமானுடைய சித்திரம் பரணி விரதம் சிறந்து விரதம். நீங்கள் எல்லோரும் நிற்பாக வைரவ பெருமான் காவல் தெய்வம், வைரவ பெருமானுடைய வாகனம் நாய். இந்த வைரவ பெருமான் கருப்புருவம் உள்ளவர்கள். வைரவ பெருமான் கருப்புருவம் கொள்வது எப்பொழுது என்றால் கோபம் ஏற்படுவது போல் ஆணவம் ஏற்படுகின்ற ஆட்களை அழிப்பதுதான் அங்கே வைரவ பெருமான் கருப்பாக இருக்கின்றார். வைரவ பெருமான் செம்மையானவர், செந்நிறமானவர். அவை நாங்கள் இன்றைக்கு பாருங்கள் மனிதர்கள் கதைப்பார்கள் கோபம் ஏற்படுகின்ற பொழுது முகமாகும். அதே போலதான் வைரவ பெருமான் செந்நிறமானவர். இந்த அழகான மரபன் குழு மத்தியிலே உழப்பாடு நிறைந்த வைரவ பெருமான் உங்களையெல்லாம் காக்கின்ற காவல் தெய்வமாக கருணை தெய்வமாக இருக்கின்றார் என்றால் நாங்கள் இந்த வைரவ பெருமான் மீது கொண்ட பற்றி அவருடைய சிறப்பான இந்த ஆலயம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த ஆலய அடியவர் சொல்லியிருந்தார். இந்த ஆலயத்தில் இன்றைக்கு சித்திரப்பெரு உற்சவம் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெறுகிறார். மகிழ்ச்சி. அது மட்டுமன்றி எங்கள் திருத்தொண்ட நாயனாருடைய செய்வன இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படுகிறது. அதில் சைவ சமயத்தை வளர்த்த பெரியவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலே கூட்டி அங்கே பூசை செய்கின்றார்கள். இதை நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று சொல்லுவார்கள். நாளும் இறைவனை சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் பாருங்கள் என்ன செய்கின்றோம். காலை எழுந்தவுடன் மலர்கள் குளித்து விட்டு வேலைக்கு செல்கின்றோம். இறைவனை வணங்குவது தயவு செய்து அடியவர்கள் நீங்கள் இருக்கிறோம். காலை எழுந்தவுடன் முகங்களையில் 5 நிமிடமாக இறைவனை தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்தால் நாங்கள் நினைக்கின்ற எல்லாம் இறைவன் தருவார். அது மட்டும் இன்னைக்கு மாலை வாருங்கள். மாலை 6 மணிக்கு வந்தால் வீடுகள் எல்லாவற்றிலும் சின்ன திரையிலே நாடகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பிள்ளைகளுக்கு தேவார திருப்பதிகளை கேட்டால் திருமுறைகளை கேட்டால் பிள்ளைகளுக்கு தெரியாது. அங்கே பெற்றோர்கள் தாய் தந்தைகள் பார்க்கின்ற நாடகத்தை பிள்ளைகளுக்கு அதை விளைவிக்க வேண்டும். ஒரு பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தில் தேவார பதியத்தை படித்துக் கொள்ள வேண்டும், திருவாசகத்தை படிக்க வேண்டும். நன்முறை முறையெல்லாம் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் நாடகத்தை பார்க்க வேண்டும். பாருங்கள், மனிதர்களுக்கும் இரவு நித்திரைக்கு செல்லும் போது நாடகத்திலே கூடாத வார்த்தைகள் கூடாசையெல்லாம் கண்டுபிடி படுத்தால் எங்களுக்கு இரவு சாமத்திலே வேறு சிந்தனைகள் ஏற்படும். ஆகவே நீங்கள் இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது இறைவனை தியானிக்க வேண்டும். தியானத்தினுடைய வியூதி அளிக்க வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி பொழுது வாழ்வை நன்னரை குவிப்பது வேத நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாமும் நாமம் நமச்சிவாயவே. சிவனுடைய நாமத்தை நீங்கள் வைரவ பெருமானுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். அழகான வைரவ பெருமான் இந்த ஆலய சூழலை பார்க்கின்ற போது மிக ஒரு பெரிய ஒரு ஆலயமாக வளர்ந்திருக்கிறது. இந்த ஆலய உள்நாட்டில் வாழுகின்ற அடியவர்களும்
வாழ்க்கையிலே உங்களுடைய வீட்டுக்கோ அல்லது உங்களுக்கோ எவ்வளவு பணத்தை நீங்கள் செலவழிக்கின்றீர்களோ அதில் 100 நாள் 25% இந்த எங்களுடைய குரோடி அழகான மரவன்குழு நரசிங்க வைரவ பெருமானுக்கு நீங்கள் எல்லோரும் சிறுதுளி பெருவண்ணமாக பணத்தை சேகரித்து இந்த ஆலயம் இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆலயமாக வளர்வதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டால் இந்த வாழ்வுகள் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த ஆலயத்தை மென்மேலும் வைரவ பெருமான் வளர வேண்டும் என்ற இடத்திலே எண்ணிக்கொண்டு இன்றைக்கு சித்திரப்பரணி நன்னாளிலே எல்லோருக்கும் பெருமானுடைய ஒக்க நின்றானே உடப்பிடி தேவர்கள் நக்கனன் ரெண்டிடம் நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரவனை ஒப்புயான் செய்கிறேன். திருமணம் சொல்லுகிறது. அவ இப்படி எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது நாயகனாக இருக்கின்ற இந்த வைரவ பெருமான் இன்னும் பெரியொரு ஆலயமாக வளர்ந்து அடைய பூரம் அமைய வேண்டும். அவை நீங்கள் எல்லோரும் இந்த ஆலயத்தை மென்மேலும் வளர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு பாருங்கள், இன்றைய சித்திரப்பரணி விருதனால் அவர்களுடைய விழாக்கள் எல்லாம் அங்கே அரவன் டிவி தொழில்நுட்பங்களாக நீங்கள் எல்லோரும் நேரடியாக கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதையெல்லாம் நீங்கள் வைரவ பெருமானை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பாடல்கள் அணிவர்களும் கண்டு பலர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இன்றைய விருது நாளிலே நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றீர்கள். சிவனும் வைரவனும் ஒருவரை நீங்கள் இந்த வைரவ பெருமானை நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. புதுமடல் நாங்கள் நம்பிக்கை கொண்டு எதை செய்கின்றோமோ இறைவன் நமக்கு தருவார். இன்றைக்கு மனிதர்கள் 5 விதம் இருக்கின்றார்கள். மனிதர்கள் இந்த மனிதர்கள் 5 பேர் இருக்கின்றார்கள். 5 பேரிலும் நான் தான் பெரியவன், நீதான் பெரியவன் என்று மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதே போல காரியங்கள் 5 பேரில் இருக்கின்றது, நான் தான் பெரியவன், நீதான் பெரியவன். இந்த பெரியவர்கள் சொல்லுகின்றது ஒரு பொருளை பற்றி பிடிப்பதற்கு நான் தான் அவசியமாகவே நான் தான் பெரியவன். அடுத்த பாதைகள் சுத்திகள் சொல்லுகிறது, இதுதான் மரபனுடைய மத்தி குழுக்காடு நரசிங்க வைரவ பெருமானை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுகின்றேன். ஆகவே நான் தான் பெரியவன் சுட்டிகள் சொல்லுகிறது. அடுத்த பாதைகள் நடைபெறல். இந்த நடைபெறல் சொல்லுகின்றது எல்லா விரலிலும் பெரியவன் நான் தான், ஆகவே நான் தான் பெரியவன் நடைபெறல் ஆனந்தம் சொல்லுகிறது. அடுத்த பாதைகள் மோதல். என்னுடைய கையில் தான் தங்கம் அணிவது, ஆகவே நான் தான் பெரியவன் என்று மோதல் என்று சொல்லுகிறது. கடைசியாக பாருங்கள் இந்த கிண்ணிகள். நான் இறைவனை வணங்கும் பொழுது முதலாவதாக இருக்கின்றேன், என்னில் கூட கட்டையாக இருக்கின்றேன், ஆகவே நான் தான் பெரியவன். இதை பாருங்கள், 5 விரலிலும் நான் தான் பெரியவன் என்று எப்படி அந்த 5 விரலிலும் அங்கே பெருமிதம் கொள்ளும் போது அதே போல மனிதர்களும் நான் தான் பெரியவன் என்று 5 விதமாக எண்ணுகிறார்கள். அதை விளக்க வேண்டும். எமக்கெல்லாம் பெரியவன் யார் என்று சொன்னால் சிவனும் வைரவரும் இறைவன் தான், கடவுள் தான். அகர உயிர் போல அறிவாகி எங்கின் நிகரில் இறைவிழந்து நிற்கும் திருவரன் சொல்லுங்கள். ஆக நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு எல்லோருக்கும் எங்களுக்கு உணவை தந்தது இறைவன் தான், எங்களுக்கு கல்வி கற்க ஒரு ஆசையை தந்தது இறைவன் தான், நாங்கள் இருப்பதற்கு ஒரு வீடு தந்தது இறைவன் தான். இன்னைக்கு பாருங்கள், ஒரு வீடு இருக்கின்றது. ஒரு வீட்டை ஒரு அடியவர் விழுந்திருந்தார், அந்த வீட்டை விற்கிறார். மறுபடியும் ஒரு அடியவர் அந்த வீட்டை விழுந்திருந்தார். ஒருவர் எல்லாம் இறைவனுடைய பரம்பொருள், இவருடைய இறைவனுடைய வீடு. ஆகவே எல்லோரும் எல்லாவற்றையும் நீக்கி நீங்கள் இறைவன் மீது பற்றுக, பற்றற்றால் அப்பற்றை பற்றுக, பற்றி உடற்கென்று அங்கே திருவள்ளுவர் கடவுள் சொல்கிறார். பற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி பற்றிக் கொண்டால் நீங்கள் இறைவனுடைய நல்லவர்களை எல்லோரும் பெறக்கூடியதாக இருக்கும் அல்லவா? அந்த வகையிலே நான் பேச சொன்னால் 1 மணித்தியாலும் பேசிக் கொண்டிருப்பேன். ஆகவே இந்த ஆலயத்திலே அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது, பூசையில் நடைபெற இருக்கின்றது. அடிவர்களுக்கு தானத்தில் சிறந்த அன்னதான மகேஸ்வர பூசை ஆற்றார் அடிபசி தீர்த்தன் அகிதுருவன் பேற்றான் பொருளை புரியன் சொல்லுகின்ற தானத்தில் சிறந்த அன்னதானம் இருக்கின்றது. ஆகவே
யாவருக்குமாம் உண்ணும் போதும் எப்படி யாவருக்குமாம் இன்னுரை தானே என்று நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இந்த ஆலயத்தை மென்மேலும் கற்றுக்கொண்டு இந்த ஆலயம் வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று கடல் கூட இன்னைக்கு சித்திரப்பிரணி நன்னாளிலே உங்களுக்கு இந்த நரசிங்க வைரவ பெருமான் சகல ஐஸ்வர்ய செல்வங்கள் பேறுகளை எல்லாம் தருவார் என்று வேண்டிக் கொண்டு என்னை இந்த வகையிலே வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவுமாகிய பண்டிதர் சைவப்புலவர் மாவனார் கலதாயவுடைய பொற்பாத கமலங்களையும் பூர்த்தி எண்ணிக்கொண்டு இன்றைக்கு சித்திரப்பிரணி நன்னாளிலே வைரவ பெருமானுடைய அந்த 16 வகை செல்வங்களா இருக்கின்ற கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவட வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுமணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறா சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் குறையாத நிதியும் கூடாத கூடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துரிய உதவி பெரிய கொண்டேடு கூட்டுக்கண்ணாய் அலையாளி அருயிலும் மாணவ தங்கை ஆதி கடவுரின் வாழே அமுதீந்தர் ஒரு வாரம் அகலாத சுகமானி அருள்வாணி அபிராமியே என்று எல்லோருக்கும் இந்த நரசிங்க வைரவ பெருமான் 16 வகை செல்வங்களை தருவார் வேண்டிக்கொண்டு நான் சொற்பொழி ஆற்றின்ற பொழுது அமைதியாக இருந்து என்னுடைய சொற்பொழிவை கேட்ட சகல அடியவர்களுக்கும் பெருமானுடைய சகல செல்வங்களும் கிடைக்கும் வேண்டிக்கொண்டு கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்தருகே நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்றத்தின் சொல்லா பிழையும் நுதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் இறைவா கட்சி ஏகம்மனே வான்முகில் மலாது பெய்க மலிவளம் துறக்க